ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாசு பேட்ச் நம்மளோட 11th பசங்க எல்லாரும் தயாரா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ்ல முதல் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதல் சாப்டர் செட்ஸ், அதோட 2வது லெக்சர் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் தயார்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஹாய், வணக்கம் வணக்கம் பிரவீன், ராக் ஸ்டார், முகிலன், வெரி வெரி ஹாப்பி டு see you. வெல்கம் பசங்களா. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட்? கிரேட். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சாப்டர், ரொம்ப ஈஸி. ஸோ நான் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிங்களா? அதான் நான் கொடுத்த ஹோம்ஒர்க் இல்லையா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட், விச் இஸ் நாட் அ செட், அதெல்லாம் பண்ணிட்டீங்களா பசங்களா? உங்க ஸ்கூல்ல புக்கு கொடுக்காட்டி கூட என்சிஆர்டி வெப்சைட்ல புக் இருக்குடா, டேய் அதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் போன வருஷம் புக்கு தான் இந்த வருஷமும், எந்த மாற்றமும் இல்லை. அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போன வருஷம் புக்கும் இந்த வருஷம் புக்கும் ஒன்று தான், ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் புக்கை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எடுத்து எக்ஸசைஸ் 1 சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் பசங்களா நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஆரம்பத்துலேருந்து. ஏன்னா இந்த வருஷம் நான் உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸும் டீச் பண்ணுவேன். ஓகேவா? 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு மூணுமே நான் எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நோட்ஸ் மறக்காமல் எடுங்க. எல்லா லெக்சர்லையும் ஒன்று விடாமல் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கிரேட். ஸோ வாங்க உள்ள போலாம். ஸோ பசங்களா, நீங்களா பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கடா. டே உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஜூனியர்ஸ், உங்களோட ஏரியா பசங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பட்டனை அடிச்சு வச்சிருங்க. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். சார் கெமிஸ்ட்ரி எப்போ சார் ஆரம்பிப்பீங்க? ஸ்வேதா, கூடிய சீக்கிரம், நாளைக்கே பண்ணிடலாம், கவலைப்படாத. ஏன்னா பசங்களா இன்னைக்கு ஈவினிங் பிசிக்ஸ் இருக்கு தெரியுமா? என்ன சார் 2 செஷனா? வேற லெவல் சார். ஸோ பசங்களா இன்னைக்கு ஈவினிங் நம்மளோட நீட் வாத்தி சேனல், எவ்வளோ பேர் அந்த சேனல் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் அங்கே தான் நடத்த போறேன். வேதாந்து நீட் வாத்தி, ஓகேவா? ஸோ அங்கே இன்னைக்கு ஈவினிங் வி வில் ஸ்டடி பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட 2வது லெக்சர். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம் பசங்களா. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஒரே ஒரு டாபிக் தான், டைப்ஸ் ஆஃப் செட். ரொம்ப ஈஸி, லைட்டா ஸ்லோவா ஜாலியா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? எல்லாரும் தயாரா? ஸோ வில் ஆல் ஹேவ் ஃபன். அண்ட் பசங்களா நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, நிறைய கேள்வி கேளுங்க, இன்டராக்டிவா படிக்கலாம். ஐ வாண்ட் யூ டு என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 6-7 மாசம் டைம் இருக்கு போர்ஷனை முடிக்க. நம்ம ரெகுலரா வி வில் ஸ்லோலி என்ஜாய் அண்ட் லேர்ன் அண்ட் பி கனெக்டட். எல்லா செஷனுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுங்க, அண்ட் ஒரு என்ஜாய்மெண்டோட படிங்க. ஓகேவா? அப்பதான் யூ வில் லேர்ன் த மோஸ்ட் பெட்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறது செட்ல என்னென்ன விதவிதமா இருக்கு, what are the different types of set, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். I am going to complete it fully. ஸோ முதலாவது எம்டி செட். எம்டி செட்னா அந்த பேர்ல சொன்னது போலவே, என்னடா கீழே வந்துச்சு? ஓகே, அந்த பேர்ல சொன்னது போலவே எம்டி செட்னா செட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. செட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அதுக்கு பேர் தான் எம்டி செட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லட்டுமா? The collection of all the boys above 8 feet. Okay, the collection of all the boys above 8 feet. என்னப்பா அது எம்டி செட்டா இல்ல ஏதாச்சும் இருக்குமா? இட் இஸ் an empty set. ஏன்னா யோசிச்சு பாருங்க, யாரா 8 அடி மேல இருப்பா? 8 ஃபீட்டுக்கு மேல யாராச்சும் இருப்பாங்களா? வேர்ல்டு ஹிஸ்டரியிலே டாலஸ்ட் மேன் வந்து 7 feet தான். ஓகேவா? 7.7 என்னமோ. ஆனா 8 feetல வந்து யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. கிரேட் கிரேட், வேற லெவல். ஒருத்தர் சொல்றான், சார் ஐ ஆம் 9 feet சார். வெரி குட் வெரி குட். ஸோ அதனால அது வந்து எம்டி செட். காட் இட். ஸோ எம்டி செட்ல ஒண்ணுமே இருக்காது. வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுங்க பார்ப்போம், நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றான் பார், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் த லெட்டர் Z, தட்ஸ் an empty set. ஏன்னா எந்த மாசமுமே Z-ல ஆரம்பிக்காது இல்லையா? எந்த மாசமுமே Z-ல ஆரம்பிக்காது. ஓகே, காலி செட். வெரி குட். அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லுங்கப்பா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்
எம்டி செட். நீங்க சொல்லுங்க, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உங்க சைடுல இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Whole numbers less than 1. That's a very good one. Whole numbers less than 1. இருக்குமாடா? இருக்கும்டா. ஏன்னா 0 is a whole number. மாட்டிக்கிட்டான் பாரு ஒருத்தன். So whole numbers less than 1 சொல்லக்கூடாது, whole numbers less than 0 சொல்லு, அப்போ கரெக்டா வரும். ஏன்னா whole numbers வந்து 0 1 2 3 4, natural numbers தான் 1 2 3 4 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஒருத்தர் சொல்றான் number of RCB trophy. Number of RCB trophy is not empty set. ஏன்னா it has 0 inside. ஓகே டேய், அசிங்கப்படுத்தாதீங்கடா இந்த மாதிரி, அப்புறம் என்ன ஏதாச்சும் பிரச்சனையில கோத்து விட்டுற போறீங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்றானுங்க சார் நம்பர் ஆஃப் ட்ரோஃபீஸ் 1 by RCB. டேய், நம்பர் ஆஃப் ட்ரோஃபீஸ் 1 by RCB 0டா. ஸோ இது இட்ஸ் நாட் an empty set. இட்ஸ் நாட் an empty set. புரியுதா? எல்லாரும் கிளியரா? Are you all happy with that, my dear boys and girls? I hope all of you are clear with this. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? எஸ், வெரி குட். ஸோ இப்போ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 0 உள்ள இருந்தா எம்டி செட் கிடையாதுடா. டேய், எம்டி செட்னா ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சரியா? வெரி குட். ஸோ எம்டி செட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எம்டி செட்டோட சிம்பிள் வந்து 5 ஆர் இப்படி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், அவ்வளவுதான். புரியுதா பசங்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்குடா, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பசங்களா, இது எம்டி செட் 5ன்னு சொல்லுவாங்க. PHI. என்னது? PHI. ஸோ இந்த சிம்பிள் பேர் வந்து 5. ஸோ 5 is an empty set. ஓகேவா? இதுவும் எம்டி செட் தான். These are the two ways to represent empty set. சரியாடா? Are you all clear? Everybody happy? இப்போ பசங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாரும் யோசித்து பதில் சொல்லுங்க. சரியா? Is this an empty set? Is this an empty set? பசங்களா, இது எம்டி செட்டா இல்லையா? யோசித்து பதில் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். யாரு கரெக்டா சொல்றான்னு let me see in the chat. quick டப்பு 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 டப்புன்னு சொல்லுங்கப்பா. வெரி குட். இது எம்டி செட்டா? நோ, this is not an empty set. ஏன்? ஏன்னா this is a set which contains the empty set. என்னது? This is a set which contains the empty set. ஓகே, சோ இந்த செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட் யாரு? இந்த செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட் வந்து நல் செட். இந்த செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட் இஸ் a null set. சோ உள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதனால எம்டி கிடையாது. புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். சோ இதுவும் ஒண்ணுதான், both are same. கரெக்டா? சோ இது எம்டி செட்டா? இது எம்டி செட் சொன்னா தப்பு, இது எம்டி செட் கிடையாது. ஏன்னா this is a set which contains the null set. Did you all understand that? I hope everybody is clear. ஏன்னா இதெல்லாம் நல்ல கேள்விடா. உன் ஸ்கூல் எக்ஸாம்ல இப்படி தான் கேட்பானுங்க, உன் ஸ்கூல் எக்ஸாம்ல இப்படி தான் கேட்பாங்க. they will trap you and you will feel bad. நீ எக்ஸாம்ல தப்பு விட்டு அப்புறமாட்டி ஃபீல் பண்ணுவ. சரியா? வெரி குட். சேம் பட் டிஃபரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் ஆஃப் எம்டி செட் நிறைய நம்ம சொல்லியாச்சு. இங்க இருக்கு பாரு. B is a set such that it contains element X, where X is a student presently studying in class 10 and 11. எப்படா அது சாத்தியம்? ஒரே ஸ்டூடெண்ட் 10th லயும் படிப்பாராம், 11th லயும் படிப்பாராம், வாய்ப்பே இல்ல. சோ அதனால B is a null set. B does not have any elements. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுமே 2 கிளாஸ்ல at a time படிக்க முடியாது இல்லையா? சோ அதனால B contains no element at all. Are you all happy? Yes. எல்லாரும் கிளியரா? வெரி குட். ஸோ அதனால தான் எம்டி செட். வெரி குட், சூப்பர். நிறைய பேர் சொல்றாங்க சார் நான் வந்து 10th ஸ்கூல்ல படிக்கிறேன் சார், ஆனா உங்ககிட்ட 11th படிக்கிறேன் சார். டேய் ரொம்ப ஆம்பிகுவஸா யோசிக்காதீங்கடா. ஸ்கூல் நார்மலா ஸ்கூல் வச்சு யோசிங்க. ஓகேவா? ஸ்கூல்ல ஒருத்தன் 10th படிக்கிறானா அவன் 11th படிக்க முடியாது. சரியா? நீங்க யூடியூப் வச்சு பேசாதீங்க. நிறைய பேர் யூடியூப் வச்சுட்டு சார் நான் ஸ்கூல்ல 10th சார், ஆனா இங்க உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் சார். கிரேட். சோ பசங்களா, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்தது சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன்னா அந்த வார்த்தையிலே இருக்கு. விராட், of course I remember you man. வெல்கம். சிங்கிள்டன் என்னடா? அந்த வார்த்தையிலே இருக்கு. என்னது? சிங்கிள். பசங்கலாம் எக்ஸைட்டட் ஆறாங்க. சார் சிங்கிள் சார். எஸ் சார், நானும் தான் சார். டேய் அது வேற இது வேறடா. இங்க வந்து சிங்கிள்டன் செட்னா என்ன அர்த்தம்?
you have only one element. Okay, so singleton na you have only one, single na one இல்லையா? so set குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும். இப்போ நீங்களா சொன்னீங்களே சார் நம்பர் ஆஃப் ட்ராஃபீஸ் ஒன் பை ஆர்சிபி, அது என்னது? நம்பர் ஆஃப் ட்ராஃபீஸ் ஒன் பை ஆர்சிபி அது என்ன செட்டு? அது என்ன செட்டு? அது சிங்கிள்டன் செட்ரா, அது சிங்கிள்டன் செட். ஓகேவா? நீங்களா சொல்லலாம் சார் நம்பர் ஆஃப் ட்ராஃபீஸ் ஒன் பை ஆர்சிபி எவ்வளோ சார்? 0 சார். ஸோ அந்த செட் வந்து இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். ஓகேவா? இட் இஸ் நாட் நல் செட். டேய் நல் செட் கிடையாதுடா. யாரா அது? முத்தமிஸ் இட் இஸ் நாட் நல் செட், இட் இஸ் சிங்கிள்டன் செட். ஏன்னா ஒரு எலிமெண்ட் உள்ள இருக்குல்ல, ஏன்னா ஒரு எலிமெண்ட் உள்ள இருக்கு. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓகே, வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ். லெட் மீ நோ. வேற என்ன எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள்டன் செட்? ஒரு பையன் சூப்பரா சொல்லியிருக்கான் சார் x is a natural number and x is between 9 and 11. so இது சிங்கிள்டன் செட்டா? மற்றவங்களாம் ஒத்துக்கிறீங்களா? ஓகே, மற்றவங்களாம் ஒத்துக்கிறீங்களா? இது சிங்கிள்டன் செட்டா? do you all agree? உங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்கான், உங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்கான், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான், ரொம்ப தெளிவா absolutely ரைட்டா சொல்லியிருக்கான். என்னது? x is a natural number between 9 and 11. so 9 and 11 நடுவுல ஒரே ஒரு நேச்சுரல் நம்பர் தான் இருக்கு, அதான் 10. so அப்ப 10 is the only element இந்த செட்ல. so அப்ப அது சிங்கிள்டன் செட்டா? வெரி குட், வெரி குட், சூப்பர் டே, வெரி குட், வெரி குட், வேற லெவல். so காவ்யா, சிங்கிள்டன் செட்னா ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட், அதான் சிங்கிள்டன் செட். ஓகேவா? அந்த ஒரு எலிமெண்ட் என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பிரைம் நம்பர், அது கூட நல்ல நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? ரொம்ப சூப்பரா டே பசங்களா, வேற லெவல்டா நீங்க. டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அசால்ட் பேட்ச்ல இருந்து மாஸ்டர் பேட்ச் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெறிக்க விட்றானுங்க. நல்ல எக்ஸாம்பிள், ஐ லைக் இட். என்னது? எக்ஸ் இஸ் அ ஈவன் பிரைம் நம்பர். என்னதுடா? ஒன்னே ஒன்று தானே ஈவன் பிரைம் நம்பர். என்னதுடா? ஒன்னே ஒன்று. what is that? that means b contains only one element which is 2. அவ்வளவுதான். damn good example, சூப்பரா. நீங்களே உங்களுக்கு போடுங்கடா ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். you guys are legendary, keep it up my dear boys and girls. இப்போ அடுத்தது வாங்க. இவன் எக்ஸாம்பிள் புரிஞ்சா? இவன் எக்ஸாம்பிள் புரிஞ்சா? நல்லா கவனிங்க. டேய் இங்க v வந்து லெட்டர் v கிடையாது, இங்க v வந்து லெட்டர் v கிடையாது, இங்க v வந்து ஒரு எலிமெண்ட். w is a set which contains element v such that v is a vowel. என்னது? v ஒரு vowel. அப்புறம் and-னா அப்புறம் v is also first alphabet of English. first letter என்னது alphabetல? a. vowel என்னது? a e i o u. so இது ரெண்டுத்துக்கும் காமன் என்னது சார்? vowel-ஆவும் இருக்கணும், இங்கிலீஷ் ஆல்பபெட்ல முதல் லெட்டரா இருக்கணும் சார். அப்ப ரெண்டுத்துலயும் சேமா வருது ஏ தான் சார். அப்போ இந்த W செட் வந்து it contains element V which is a vowel and first letter of alphabet. அதை satisfy பண்றது A மட்டும்தான். so அதனால W செட் வந்து is nothing but A. புரியுதா? இந்த V வந்து லெட்டர் கிடையாது, it's a element. set builder form, set builder formல எழுதிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? எவ்வளவு பேருக்கு கிளாரிட்டி இருக்கு? How many of you have clarity? How many of you are able to understand, grasp these things? Because these are crucial, my dear boys and girls. These are very important. வளரக்கூடாது. நீங்க வந்து V ஒரு vowel சார். டேய் நண்பர்களே அப்பெல்லாம் சொல்லாதீங்கடா. ஓகே, V is not vowel, V is an element here. It is written in set builder form. இதெல்லாம் conceptual clarity. இதெல்லாம் இருந்தாதான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா? வெரி குட் பசங்களா. முதல் சாப்டர் இது அவ்வளோ முக்கியம் இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்காதீங்கடா. இதை புரிஞ்சாதான் அடுத்த சாப்டர் ரிலேஷன்ஸ்லாம் புரியும். ஸோ ரிலேஷன்ஸ்லாம் நான் டீச் பண்ணுவேன். டப்புன்னு முடிச்சுட்டு செட்டை முடிச்சுட்டு அடுத்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி. நம்ம பிளான் ஏப்ரல் 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் 3 சாப்டர் முடிக்கணும். நீங்கள் அதுக்கு எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? வெரி குட், சூப்பர் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இப்போ உங்க எல்லாருக்கும் கேள்விடா. டே வாங்கடா, லெட்ஸ் கோ. கேள்வி இல்லாம எங்கடா கிளாஸ்? Okay, so let's try to solve these questions. Which of the following are examples of empty set? Set of all even prime number. Empty set இல்லையா? Empty set இல்லையா? சொல்லுங்க பாப்போம். Everybody, please let me know quickly.
set of all even prime number empty set இல்லையா என்ன செட் அது என்ன செட் set of all even prime number what set it is it is a what it is a singleton set ரா it is a singleton set ஓகேவா ஏனா பசங்களா even prime numbers இருக்கு என்ன இருக்கு ரெண்டு இருக்குல so set of all even prime numbers 2 is the only even prime number so இதான் answer so it is a singleton set it is not an empty set it is a singleton set it is not an empty set okay va are you all clear everybody happy with this shall I proceed my dear boys and girls வேற லெவலா பக்காடா டே சூப்பர் சோ இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம் let's go to the next one இத சொல்லுங்க பாப்போம் x square minus 2 is 0 and x is a rational number is this an empty set இது empty set-ஆ இல்லையா அதான் கேள்வி நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும் கரெக்ட்டான பதில் சொல்லணும் ப்ளீஸ் லெட் மீ நோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கடா வெரி குட் லெட் us see if anybody gets it right hi harini superb anonymous சொல்றாரு நோ சார் இது empty set இல்ல சார் மற்றவங்கலாம் எல்லாரும் எஸ் சொல்றாங்க ஐ ஷோ ஸ்லோ சொல்றாரு நோ சார் empty set இல்ல சார் டேய் இது empty set தான்டா இது empty set தான்டா this is an empty set so yes சொன்னவங்கலாம் கரெக்ட் ரைட் நோ சொன்னவங்கலாம் தப்பு so நோ சொன்னவங்கலாம் பரவாயில்லை டேய் என் கிளாஸ்ல தப்பு வரது பரவாயில்லை என் கிளாஸ்ல ஐ டோன்ட் மைண்ட் ஏன்னா தப்புட்ட தான் கத்துப்பீங்க தப்புட்ட தான் வளருவீங்க உங்க எங்க குறைவு இருக்கோ அங்கதான் வளர்ச்சி இருக்கும் புரியுதா ஸோ அதனால இங்க தப்பு விடுறது மேட்டர் இல்லை பட் ஆனால் கத்துக்கோ இனிமேட்டு இந்த தப்பு விடாத ஏன் சார் தப்பு ஐ வில் டீச் யூ இப்போ என்ன சொல்லியிருக்கான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு முட்டாய் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ஏண்டா டேய் 10ஆம் கிளாஸ்ல ஒரு வருஷம் படிச்சீங்களா டேய் ஒரு வருஷம் படிச்சுட்டு 2 வாரத்துல மறந்துட்டியடா ஒரு வருஷம் படிச்சியடா டேய் prove that root 2 is irrational ஞாபகம் வருதா அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது சார் டேய் ரூட் 2 irrational எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணுவீங்கடா டேய் மறந்துட்டீங்களா proof by contradiction so root 2 is irrational so root 2 irrationalனா அப்ப இது ரெண்டுமே என்ன ரெண்டு ஒன்னு பிளஸ் ரூட் 2 இன்னொன்னு மைனஸ் ரூட் 2 சார் ரெண்டுமே irrational சார் ஆனா அவன் கேட்டது என்னது andனா ரெண்டுமே உண்மையா இருக்கணும் andனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பசங்களா andனா ரெண்டுமே உண்மையா இருக்கணும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் புரியுதா இது ரொம்ப முக்கியம் 11th 12thல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜேஇ பசங்களுக்கும் சரி நீட் பசங்களுக்கும் சரி சரியா சோ andனா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும் சோ இது ட்ரூவா இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இது ட்ரூவா இருக்க முடியுமா சார் எப்படி சார் இது ரேஷனல் கிடையாது சார் ரூட் 2 irrational மைனஸ் ரூட் 2 irrational சோ அதனால வாய்ப்பே இல்லை so அதனால தான் empty set so இதோட answer is 5 or else you can write it like this ரெண்டுமே கரெக்டான பதில் so it's a null set ஓகேவா ஹாப்பியாடா சந்தோஷமாடா வெரி குட் சார் இஸ் மைனஸ் ரூட் 2 irrational or imaginary நல்ல கேள்வி ஒருத்தன் கேட்கறான் சார் இந்த மைனஸ் ரூட் 2 இருக்குல்ல சார் இது irrational-ஆ இமேஜினரியா தம்பி இது வந்து irrational ஓகேவா இமேஜினரி நான் ஒன்றும் வரல நான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரப்போ சொல்லித்தரேன் வெயிட் பண்ணு ஓகேவா இமேஜினரிக்கு நான் ஒன்றும் வரல எப்போ சார் இமேஜினரி எப்போனா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தாதான் இமேஜினரி புரியுதா இப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கு சார் இல்ல சார் ரூட்டுக்கு வெளியே தான் சார் இருக்கு ரூட்டுக்கு வெளியே இருந்தா பிரச்சனை இல்லை நண்பா ரூட்டுக்கு வெளியே இருந்தா பிரச்சனை இல்லை ஓகேவா ஆர் யூ ஆல் கிளியர் வெரி குட் சூப்பர் பா சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் லெட்ஸ் கோ டு தி அடுத்த கேள்வி எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட் இது எம்டி செட்டா இல்லையா which of the following are examples of empty set நிறைய கேள்வி கேட்கிறேன் உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்ப தான் you will grow பசங்களா எல்லாரும் ட்ரை பண்ணுங்கடா தன்மையா ஏப்ரல் ஃபூல்ஸ் நேத்து தான் இன்னைக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அடுத்த வருஷம் நீ ட்ரை பண்ணு கரெக்டா 1ஆம் தேதி அதனால தான் நான் நேற்று செஷன் எடுக்கல ஏன்னா நேற்று செஷன் எடுத்திருந்தா சும்மாவே பசங்க வந்துட்டு சார் ஏப்ரல் ஃபூல் சார் தெரியாம தான் சார் சொன்னோம் ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து எஸ் தான் இட் இஸ் எம்டி செட் ஸோ பிரியா செக் பண்ணு பிரியா நோ கிடையாது எஸ் தான் ஆன்சர் ஏன் சார் எஸ் ஹவு சார் யோசித்து பாருங்கடா ரெண்டு parallel லைன் இருக்குடா அது எப்படா இன்டர்செக்ட் ஆகும்
ஏன்னா பாயிண்ட் காமன்னா இட் இஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இல்லையா? பாயிண்ட் காமன்னா இட் இஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இல்லையாடா? அப்போ ரெண்டு லைன் இப்படி parallel-ஆ இருந்துச்சுன்னா எப்படிரா இன்டர்செக்ட் ஆகும்? யோசித்து பாருங்கடா. ரெண்டு ரயில்வே ட்ராக் இருக்கு, ரயில்வே ட்ராக் இன்டர்செக்ட் ஆகுமா? அப்புறம் அதுக்கும் சொல்லுவானுங்க, சார் அந்த ட்ராக் சேஞ்ச் ஆகிறப்போ இன்டர்செக்ட் ஆகும் சார். தலைவா நான் அப்படி கேட்கல, ரெண்டு ரயில்வே ட்ராக் இருக்கு, parallel-ஆ போயிட்டே இருக்கு, ஓகேவா? அது இன்டர்செக்ட் ஆகுமாடா? ஓகேவா? இந்த ட்ராக் மாறுறது அதெல்லாம் கொண்டு வராதீங்க. நான் சொல்றது நார்மலா ரெண்டு ரயில்வே ட்ராக் parallel-ஆ ஓடுறப்போ they will not intersect இல்லையா? ஸோ அதனால there is no point of intersection. ஸோ ஒண்ணுமே காமன் இல்லை. ஏன்னா காமன்னா என்னது? காமன்னா இன்டர்செக்ட் ஆகணும், சரியா? காமன்னா இன்டர்செக்ட் ஆகணும், ஓகேவா? கிரேட். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்டே ஆகாது. ஸோ நோ பாயிண்ட் காமன். சார் காமனா எதுவுமே இருக்காது சார். எதுவுமே இல்லாட்டி ஆன்சர் இஸ் நல் செட்டு, எம்டி செட்டு, வாய்டு செட்டு, எல்லாமே ஒண்ணுதான். என்னது? எம்டி செட்டு, நல் செட்டு, வாய்டு செட்டு, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். வாய்ட்னா ஒண்ணுமே இல்லை, ஓகேவா? Are you all clear? Everybody happy with this? Shall I move forward? Great, super pa. Onyx Wilson, நான் வந்து மெயினா I will cover NCERT, அதிலே உங்களுக்கு எல்லா கான்செப்ட் கவர் ஆயிரும், ஓகேவா? So you can follow it. The concepts are same in all the boards. Okay? So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இப்போ அடுத்தது எம்டி செட் முடிச்சாச்சு, சிங்கிள்டன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்னது? ஃபைனைட் செட்னா it has countable number of elements. என்னது? ஃபைனைட் செட்னா இட் ஹாஸ் கவுண்டபிள். நான் கையில் எண்ணலாம் சார், ஒரு எலிமெண்ட் இருக்கு, ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, மூணு எலிமெண்ட் இருக்கு, அந்த மாதிரி கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்தா அதுக்கு பேர் தான் ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரு, நான் வந்து சொல்றேன், லெட்ஸ் சே செட் A is 1 2 3 4 5. இது ஃபைனைட்டா? சொல்லுங்கடா டே, இது ஃபைனைட்டா இல்லையா? இது ஃபைனைட்டா இல்லையா? எல்லாரும் தப்பு சொல்லுங்கப்பா. இது ஃபைனைட்டா? எஸ் சார், இட் இஸ் ஃபைனைட். ஏன்னா 1 2 3 4 5 அஞ்சு எலிமெண்ட் இருக்கு. ஸோ என்னால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இட் இஸ் ஃபைனைட் செட். ஆனால் இதுவே பசங்களா, இதுவே செட் ஆஃப் ரியல் நம்பர் சொன்னா அது ஃபைனைட்டா? யோசித்து பாருங்க. இதுவே நான் செட் ஆஃப் ரியல் நம்பர் சொன்னா அது வந்து ஃபைனைட் செட்டா? யோசித்து பாரு. இஸ் ரியல் நம்பர்ஸ் a finite set? No, because there are infinite real numbers. I cannot count it. நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. நேச்சுரல் நம்பர்ஸ் அகைன் இன்ஃபைனைட். நேச்சுரல் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 பில்லியன் 2 பில்லியன் ட்ரில்லியன் அப்படியே போயிட்டே இருக்கும், முடியவே கிடையாது. ஸோ அதனால நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், அந்த மாதிரி இது எல்லாமே இட் இஸ் அன்கவுண்டபிள், நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆல் இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா கவுண்ட் பண்ண முடியாதது. ஏகப்பட்ட அதிகமான நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தா அதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் செட். ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? சூப்பரா, மாஸ்டரா டேய். ஆனா இப்போ பசங்களா ஒரு சின்ன டீச்சிங், ஒரு சின்ன டெஃபினிஷன் எல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லி தர போறேன்னா, ஐ அம் கோனா டீச் யூ கார்டினாலிட்டி ஆர் கார்டினல் நம்பர் ஆர் ஆர்டர். சோ இது எல்லாமே என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஒரு செட்டுக்குள்ள எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அதை குறிக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர். சோ கார்டினாலிட்டி, கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டர், இது எல்லாமே என்ன அர்த்தம்னா ஒரு செட்டுக்குள்ள எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அதை குறிக்கிறது. ஓகேவா? ஒரு செட்டுக்குள்ள எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத குறிக்கிறது தான் கார்டினாலிட்டி. ஸோ இப்போ அதை எப்படி எழுதுவோம்னா, we write it n of a. n of a னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a. எவ்வளோ? 5. சூப்பரா, மாசா. Did you all like it? Are you all clear? So cardinality எப்படி எழுதுவ? n of a. n of a னா number of elements in a. So number of elements in a is what? 1 2 3 4 5. So you write 5.
ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எஸ், கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின்? எல்லாரும் டப்புன்னு சொல்லுங்கடா டே. ஐ வாண்ட் யூ டு பி வெரி வெரி ஃபாஸ்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், நல்லா கவனிங்க. ஸோ பசங்களா, இப்போ சூப்பர் கேள்விடா. 1 2 3 4 5 2 3. ஸோ இங்க n of b எவ்வளோடா? டப்புன்னு சொல்லுங்கடா. யூ கைஸ் ஆர் லெஜெண்டரி. ஐ வாண்ட் யூ டு பி ஃபாஸ்ட். டப்புன்னு சொல்லுங்கடா. யாரெல்லாம் கெத்து பண்றான்னு பார்ப்போம். எவ்வளோ? என்னடா டே எல்லாம் உஷாரா இருக்கீங்க, எல்லாரும் மாட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன இது, என்ன நடக்குது யூடியூப்ல? நானும் கஷ்டப்பட்டு ஒரு ட்ராப் கொஸ்டின் கிரியேட் பண்ணா ரெண்டு மூணு பேர் தான் மாட்டுறாங்க. ஸோ பசங்களா, ஆன்சர் 7 சொல்லவங்களா நன்றி, நீங்க தான் மாட்டினீங்க. ஓகேவா? ஆன்சர் 7 சொன்னவங்களாம் தப்புப்பா. ஏன்னா உங்களை எல்லாம் மாட்ட வைக்கிறதுக்காக நான் கொடுத்த ட்ராப் கேள்வி இது. இது வந்து ட்ராப் கேள்வி. ஏன் ட்ராப் கேள்வி? டே எப்படா 2 3 ரிப்பீட் பண்ணுவீங்க? செட்ல எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. செட்ல எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. சோ ஆன்சர் 5. மாசா சூப்பரா, இப்படிதான் ஸ்கூல்ல கேட்பாங்க. சோ இங்க நீ மாட்டுறது பரவாயில்ல, ஸ்கூல்ல மாட்டாத, புரியுதா? சோ இனிமேட்டு இந்த மாதிரி கேள்வி ஸ்கூல்ல வந்தா உஷாரா இரு. ஓகேவா? கேர்ஃபுல்லா யோசி. ஷிமோன் சார் அன்னைக்கு சொன்னாரு, சோ அதே தப்ப நான் இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சோ பசங்களா, n of a or order of a எல்லாமே ஒன்று தான்டா. ஆர்டர், கார்டினாலிட்டி எல்லாமே ஒன்று, சரியா? சோ இப்போ நம்ம முன்னாடி போலாமா? So let W be the set of days of the week. So W will be a finite set. ஏன்னா W என்ன இருக்கும்? மண்டே இருக்கும், டியூஸ்டே இருக்கும், வெனஸ்டே இருக்கும், தேர்ஸ்டே இருக்கும், ஃப்ரைடே இருக்கும், சாட்டர்டே இருக்கும், சண்டே இருக்கும். ஓகேவா? So you have 7 elements. So W is a finite set. So finite na countable number of elements. ஓகேவா? So பசங்களா, இன்னொரு கேள்வி. empty set a finite set சொல்லலாமா? empty set finite set இல்லையா? Is empty set finite set or not? Let me know in the chat. Can I say empty set is a finite set? Absolutely yes. ஆமாண்டா, எஸ்டா டே. ஏன்னா எம்டி செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ்? முட்டை கவுண்டபிள் தானடா, ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒண்ணுமே இல்லாதது ஃபைனைட் தானே, புரியுதா? ஸோ முட்டை எலிமெண்ட்ஸ் இருந்தா எலிமெண்ட்ஸே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அது ஃபைனைட் தானே. ஒண்ணுமே இல்லைன்னு கவுண்ட் பண்ணி தானே சொல்ற. சார் நான் கவுண்ட் பண்ண போனேன் சார், ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை சார், ஸோ முட்டை சார். ஸோ அதனால எம்டி செட் இஸ் ஆல்சோ அ ஃபைனைட் செட், மறக்காதீங்க. இன்ஃபைனைட் செட்னா you have infinite number of elements, you have uncountable number of elements. உன்னால கவுண்ட் பண்ண முடியாது, அதான் இன்ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் எல்லாமே. ஸோ இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் பசங்களா. எல்லா இன்ஃபைனைட் செட்டையுமே நீ ரோஸ்டர் ஃபார்ம்ல குறிக்க முடியாது. ஏன்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வேணா சொல்லலாம். ஏன் சார்? ஏன்னா நேச்சுரல் நம்பர் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. 1 2 3 4 டாட் 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 அப்படின்னு சொல்லி விட்டுலாம். டாட் டாட் டாட்னா என்ன அர்த்தம்? டாட் டாட் டாட்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும், இதே பேட்டர்ன்ல போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இன்ஃபைனைட் செட்டை குறிக்கிற ஒரு விதம் ரோஸ்டர் ஃபார்ம்ல. ஏன்னா இதான ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா கர்லி பிராக்கெட் போட்டு உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதி காமிக்கிறது. நான் இங்க எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதல, ஆனா டாட் 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 போட்டேன். ஏன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனா பசங்களா, எல்லா இன்ஃபைனைட் செட்டுக்கும் இப்படி பண்ண முடியாது. நீனே யோசித்து பார். இர்ரேஷனல் நம்பர்ஸ் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? Can you write the set of all irrational numbers like this in roster form? No. ஏன்னா பேட்டர்னே இருக்காது. எப்படி பேட்டர்ன் இருக்கும்? There is no pattern. ஸோ பேட்டர்ன் இல்லாட்டி இந்த மாதிரி நீ ரோஸ்டர் ஃபார்ம்ல சொல்ல முடியாது. ஸோ நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஆல் இன்ஃபைனைட் செட், எல்லா இன்ஃபைனைட் செட்டையுமே நீ இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது. எதுக்கெல்லாம் பேட்டர்ன் இருக்கோ அதுக்கு வேணா நம்ம பண்ண முடியும். எப்படி? ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தா பண்ண முடியும். எப்படி? பை புட்டிங் டாட் டாட் டாட். டாட் டாட் டாட்னா இதே பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகும்.
போயிட்டே இருக்கும் நிறுத்தாம. ஸோ அதான் டாட் டாட் டாட்டோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். வெரி குட், சூப்பர்பா. பிரைம் நம்பர்ஸ், எக்ஸாக்ட்லி. சுதர்ஷன் சூப்பர்ரா. சுதர்ஷன் சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். சுதர்ஷன் கொடுத்த எக்ஸாம்பிள் என்னது? சார், செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். இன்ஃபினைட் செட்டா? எஸ், தேர் ஆர் இன்ஃபினைட் பிரைம். ஏன்னா பிரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. I think they have some award for finding out the largest prime number known to mankind. அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பெரிய பெரிய டாபிக். ஓகேவா? So if you are interested, go read about it. So infinite, there are lots of prime numbers. So other you cannot represent by pattern. Pattern கிடையாதுல, அதுக்கு pattern கிடையாது. So அதனால you cannot put dot dot dot. You cannot put dot dot dot. So prime numbers நீ roster formல எழுத முடியாது. பிரைம் நம்பர்ஸை நீ ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது இல்லையா? வெரி குட், சூப்பர்பா. ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இப்போ நம்ம கேள்விகள் சால்வ் பண்ணலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சா? டிட் யூ ஆல் என்ஜாய் இட்? டிட் யூ ஆல் லவ் இட்? ஆரம்பிக்கலாமா? தெரிக்க விட்டுலாமா? போலுண்டா ஒரு ஏடி ஸ்கொயர், ஒரு ஃபயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோட லைக் பட்டனை அச்சு வச்சிருங்க. அண்ட் நம்ம இப்போ அடுத்த டாபிக் போலாம், அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போலாம். எஸ், லெட்ஸ் கோ. My dear boys and girls, here we go. Everybody try to solve it. பசங்களா, இது என்ன செட்? இன்ஃபினைட் செட்டா, எம்டி செட்டா, சிங்கிள்டன் செட்டா, ஃபைனைட் செட்டா? யோசித்து பதில் சொல்லுங்க. I want you to tell me correctly. வளரக்கூடாது. Okay, everybody should try to tell the right answer. Very good, super ba. Answer என்னதுடா? B ஆ? வெரி குட் பசங்களா. டேய், 0க்கும் 1க்கும் நடுவில் எவ்வளோ ரியல் நம்பர்ஸ் இருக்கு? தேர் ஆர் இன்ஃபைனைட் ரியல் நம்பர்ஸ். என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா. 0.001, 0.00001, 0.01, 0.11111, 0.1111111. அப்புறம் எப்படி? இட் கோஸ் ஆல் த வே அப் டு 0.9999999999. அப்படியே 99 போயிட்டே இருக்கும். சார், ஏகப்பட்ட நம்பர் இருக்கு சார். ஸோ எம்டி கிடையாது, சிங்கிள்டன் கிடையாது, ஃபைனைட்டா? ஃபைனைட் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு. நான் சும்மா ஒரு 5-6 எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆர் தேர். ஏன்னா ரியல் நம்பர்ஸ். ஏன்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ இட் இஸ் இன்ஃபைனைட். புரியுதா? ஏன்னா ரியல் நம்பர்ஸ் கேட்டனால இன்ஃபைனைட். ஆனா இதே கேள்வியை நண்பர்களே, இதே கேள்வியை நான் இப்படி மாத்தி கேட்கிறேன். இதே கேள்வியை நான் இப்படி மாத்தி கேட்கிறேன். அப்போ ஆன்சர் என்னதுடா? சொல்லுங்கடா பாப்போம். ஆன்சர் Q is a what? இதே கேள்வி நான் லைட்டா மாத்தி சொன்னா என்ன ஆன்சர்? சொல்லுங்க பாப்போம். Come on guys, everybody, I want you all to answer it. Very good. இந்த கேள்விக்கு பதில் எம்டி செட். ஏன்னா 0க்கும் 1க்கும் நடுவுல எங்கடா நேச்சுரல் நம்பர்? 0க்கும் 1க்கும் நடுவுல எங்கடா நேச்சுரல் நம்பர்? எப்படா வரும்? வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் Q is a null set. Did you all like it? Are you all happy? சந்தோஷமா? முன்னாடி போலாமா? வெரி குட் டாடே, சூப்பரோ சூப்பர். இப்போ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த கேள்வி சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் என்னது? எவ்ரிபடி ப்ளீஸ் let me know quickly. Very good, super ba. Finite, exactly. Very good, very good, super adi. எல்லாரும் கரெக்டா சொல்லிருக்காங்க. Answer is finite set. ஏனா natural number less than 200. அப்ப ஆன்சர் என்னது? A is going to be 1, 2, 3, 4, 5, 6, 7 all the way up to 199. So it is countable. ஏன் 199? ஏன்னா அவன் கேட்டிருக்கான் 200க்கு கீழே இருக்கணும், 200க்கு கீழே இருக்கணும் இல்லையா? So 199 வரைக்கும் போகும். Are you all happy? Everybody clear? சந்தோஷமாடா? Did you all love it? Superb. Cardinality வந்து 200 கிடையாது. 200 199 யோசிங்கடா டேய். 200 கிடையாதுடா, 199. Okay. Are you all clear? Everybody happy? Super ba. So cardinality of A is 199. So it has finite number of elements.
So finite number of elements na answer is option D. Okay வா? Very good. Super பா. அடுத்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க you will have more understanding, more clarity. அதுக்கப்புறம் நீங்க போய் NCERT சால்வ் பண்ணுங்க தைரியமா. ஓகே. ஸோ இது போல நம்ம தினமும் நம்ம ஒரு லெக்சர் பார்த்து செட்டை முடிச்சிடலாம். இந்த வாரத்திலே செட்டை முடிச்சிடலாம். அண்ட் அடுத்த வாரம் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அட்லீஸ்ட் ஏப்ரல் 10th 3 சாப்டர் இல்லாட்டி 2வது முடிக்கலாம்டா டே. ஓகேவா? அதுக்கு நீங்க தான் எனக்கு கூட ஒத்துழைக்கணும். ஓகேவா? நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி செஷன்ஸ் ரெகுலராக அட்டன் பண்ணீங்கன்னா எனக்கு அதான் இருக்கிறதுலே பெரிய மோட்டிவேஷன். ஓகே, வெரி குட், சூப்பர்ப்பா. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் திஸ். கிரேட். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணலாமாடா? ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட். ஏன்னா பசங்களா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா சென்டர் ஒன்று ரேடியஸ் வேற, சென்டர் ஒன்று ரேடியஸ் வேற. நான் வரைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரே சென்டர் பாத்தியா? சென்டர் எல்லா சர்க்கிளுக்கும் சேம், சென்டர் எல்லா சர்க்கிளுக்கும் சேம். ஆனா ரேடியஸ் வேற 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 வேற. அந்த மாதிரி நான் இன்ஃபைனைட் சர்க்கிள் வரையலாம். எனக்கு இஷ்டப்பட்ட அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அப்புறம் பெருசா வரையுவேன், அதோட பெருசா வரையுவேன், அதோட பெருசா வரையுவேன், அதோட பெருசா வரையுவேன், அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ ஐ கேன் கீப் drawing infinitely many circles which are concentric. ஓகேவா? ஸோ அதனால ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட். Cardinal number of infinite set is not defined because infinity is just a symbol. Cardinal number of infinite set is infinity because it keeps going. Okay, and infinity is not a number, pasangla, it's a symbol. It's a symbol which is used to represent something very, very big. Nobody knows what that is. It is one more than the greatest number you can think of. If you can think of some greatest number, it is more than that. It is more than that. So now infinity is a concept. It's a symbol. புரியுதா? Great. So now let's go forward. அடுத்தது equivalent set. இப்பதான் நல்ல நல்ல கான்செப்ட்ஸ் வரும். ஸ்லோவா ஐ எம் டீச்சிங் யூ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பசங்களா ஈக்குவலன்ட் செட்னா தே ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். டே பசங்களா ஈக்குவல் செட் வேற, ஈக்குவலண்ட் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஈக்குவல் செட்டும் ஈக்குவலண்ட் செட்டும் வேற வேற. புரியுதா? ஈக்விவேலண்ட் தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஈக்விவேலண்ட் தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஈக்விவேலண்ட் என்னது? ஈக்விவேலண்ட்னா நம்மளோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல். ஸோ இப்போ பசங்களா நல்லா கவனிங்கடா டே. இப்போ நம்மகிட்ட 2 செட் இருக்கு. நல்லா கவனிங்க. எவ்ரிபடி ப்ளீஸ் லிசன் டு மீ. செட் ஏ இஸ் 1 2 3. செட் பி இஸ் ஏபிசி. இது ரெண்டும் ஈக்குவேலண்டா? இது ரெண்டும் ஈக்குவேலண்டா இல்லையா சார்? ஆமா சார். ஏண்டா? ஏன்னா சார் இதுல 3 எலிமெண்ட் இருக்கு சார். என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் ஏ வந்து 3 சார். அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் பி வந்து இங்கேயும் 3 சார். சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருந்தா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருந்தா அப்போ அதுக்கு பேரு ஈக்விவேலண்ட் செட். ஈக்விவேலண்ட் செட். So their cardinality is same, their cardinal numbers are same, their order is same. எல்லாமே ஒண்ணுதான்டா. எல்லாமே number of elements. If the number of elements are same, then they are called equivalent set. ஓகேவா? வெரி குட், சூப்பர் பா. இப்போ அதே மாதிரி இங்க பாரு. இங்க செட் A வந்து 1 2 3 4 5. செட் B வந்து vowel. vowels என்னது? A E I O U. சார் இது ரெண்டும் ஈக்குவேலண்டா சார்? ஆமா. ஏன்னா இதுலயும் 5 எலிமெண்ட், ஏன்னா இதுலயும் 5 எலிமெண்ட். சோ ரெண்டுத்துலயும் 5 எலிமெண்ட் இருக்கனால they are called as equivalent set. Okay, are you all clear everybody? So shall I move forward? Yes, very good, super rade. You guys are legendary. இப்போ அடுத்தது இப்போதான் நம்ம ஈக்குவல் செட்டுக்கு வரோம். ஸோ ஈக்குவல் செட்னா என்னது? ஈக்குவல் செட்னா சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம we also have சேம் எலிமெண்ட்ஸ். ஒரே எலிமெண்ட்ஸ், ஒரே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போதான் they are called equal set. ஸோ ஈக்குவல் செட்னா
சேம் நம்பர், இதுலயும் 4 இதுலயும் 4. ஸோ ஈக்குவல் செட்ஸ்னா சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம எலிமெண்ட்ஸும் ஒன்று. ஸோ பேசிக்கா டிட்டோ, நம்ம லென்ஸ் சொன்ன மாதிரி டிட்டோ, இட் ஷுட் பி த சேம். ரெண்டுமே ஒரே போல இருந்தா, ஒரே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒரே எலிமெண்ட்ஸ், அப்பதான் ரெண்டுமே ஈக்குவல் சொல்ல முடியும். அப்பதான் ரெண்டுமே ஈக்குவல் சொல்ல முடியும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ பசங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஈக்குவல்னா என்ன, ஈக்குவேலன்ட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஓகேவா? வெரி குட் டா டே, சூப்பர்ரா, யூ கைஸ் ஆர் லெஜெண்டரி. ஸோ இப்போ வாங்க சால்வ் பண்ணுங்கடா டே, இந்த கேள்வியெல்லாம் சால்வ் பண்ணுங்க. லெட்ஸ் see how many of you are able to crack it. Quick, come on guys, I want everybody to try it. சார் ஆர்டர் மாத்தி வரலாமா? நல்ல கேள்வி ஜெயராஜ். தேங்க்ஸ் ஜெயராஜ், ரொம்ப நல்ல கேள்வி. எஸ் டே, ஆர்டர் மாத்தலாம்டா. ஏன்னா செட்ல வந்து ஆர்டர் முக்கியமே இல்லை. செட்ல ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். இட் டஸ் நாட் மேட்டர். புரியுதா? ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் அட் ஆல். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே யூ ஹேவ் ஏபிசி, இது ஒரு செட்டு. அப்புறம் லெட்ஸ் சே யூ ஹேவ் சிஏபி, இது ஒரு செட்டு. லெட்ஸ் சே யூ ஹேவ் பிசிஏ. பசங்களா, இது மூணுமே ஈக்குவல். ஏன்னா மூணுமே ஒரே செட் தான். ஓகேவா? புரிஞ்சவங்களா சாட்ல ஒரு ஃபயரை போடு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகேவா? ஸோ இதுல மூணுமே ஒண்ணுதான். ஏன்னா மூணுமே it has 3 elements. so all of them are equivalent கண்டிப்பா. ஓகேவா? and they're all same elements. so அதனால they are equal sets. ஓகேவா? வெரி குட், சூப்பர் ராடே. இப்போ பசங்களா, A செட் A என்னது? செட் A வந்து it is the letters of the word reap. so R E A P. so இதான் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? so இதான் நம்மகிட்ட இருக்குது in the first set A. B என்னது? B வந்து P A, திருப்பி P வருது, ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அப்புறம் E, அப்புறம் R. அப்புறம் C வந்து it is R O P E. so இப்போ பாத்தீங்கன்னா செட் ஏவும் செட் பியும் ஒண்ணுதான். so செட் A is equal to செட் B, but they are not equal to C. so இதான் கரெக்டான பதில். so மூணு செட்டுமே ஈக்குவலா? மூணு செட்டும் ஈக்குவல் கிடையாது. ஏயும் பியும் மட்டும்தான் ஈக்குவல். ஆனா C அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. கரெக்டா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? எவ்வளவு பேர் ஹாப்பி? எவ்வளவு பேர் are able to understand? புரிஞ்சவங்கலாம் போடுறா சாட்ல ஒரு AD2. நம்ம வீடியோட லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. now let's move forward. I hope you guys enjoyed it. okay, I hope you guys enjoyed it. are you all clear everybody? superb, very good. ஆனா all of them are equivalent set. correct ரா டே? யாரோ சொன்னா சூப்பரா சொல்லிருக்க. so பசங்களா, ABC மூணுமே equivalent. ABC all three are equivalent. ஏன்னா மூணுத்துலமே 4 எலிமெண்ட் இருக்கு. so all three are equivalent set. ஆனா ஈக்குவல் செட் ஏயும் பியும் மட்டும்தான், C கிடையாது. வெரி குட், சூப்பர். so பசங்களா என்ன சொல்லலாம்? all equal sets are equivalent. இதெல்லாம் எழுதிக்கோங்கடா. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள்டா. சரியா? பட் all equivalent need not be equal. ஓகேவா? சோ இதை எழுதிக்கோங்க, இது நல்ல விஷயம். சரியா? I hope you guys liked it. so இப்ப நான் ஒரு மிஸ்கன்செப்ஷனை கிளியர் பண்ண போறேன். I want everybody to clarify this and get some conceptual clarity. என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் சார் எழுதணும், நீங்க ஏன் சார் கேபிட்டல் லெட்டர் எழுதுறீங்க? நண்பர்களே, நான் அது சொன்னது வந்து when you refer to elements, for example இங்க x is the element.
So A contains element X such that X is a letter in the word reap. So when you talk about elements, then you use small letters. But when I am representing in roster form, it is not necessary. I can write capital letters also. அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் தப்பே இல்லை. புரியுதா? So when you refer to elements, இந்த மாதிரி set A contains element X, இங்க X கேபிட்டலா போடக்கூடாது, இங்க X கேபிட்டலா போடக்கூடாது. புரியுதா? I hope all of you are clear. Superb. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's go forward. Everybody try to solve this. டப்புன்னு கண்டுபிடிங்கடா. I want you to solve it. Let's move. Let's move people. Everybody should answer in the chat. Quick. Are you all done? So பசங்களா இங்க எது ஈக்குவேலன்ட் தான் இது. ஈக்குவேலன்ட்னா number of elements same. So இங்க 3 இங்க 3. So A and C are equivalent. A and C are equivalent sets. அதே மாதிரி B ல 5, D லயும் 5. புரியுதா? So A and C are equivalent because n of A is equal to n of C, which is 3, and similarly B and D are also equivalent sets. B and D are also equivalent set. Why? Because number of elements in B is equal to number of elements in D, which is equal to 5. That's why. Okay va? Superb. அவ்வளவுதான்டா. So that is how you solve it. I hope you all enjoyed it. So that's about it for today பசங்களா. இன்னைக்கு இதான நம்ம படிக்க போறது. இப்போ அடுத்த கிளாஸ்ல we will go to other parts, subset, அப்புறம் ஸ்லோவா வென் டயக்ராம், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இன் வென் டயக்ராம். அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ லென்ஸ், தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் நம்ம 11th பசங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தட் நம்ம 11th போர்ஷன் நம்ம சேனல் மாஸ்டர் சேனல்ல ஆரம்பிச்சாச்சுன்னு. அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நம்மளோட நீட் வாத்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பசங்களா, நீட் வாத்தின்னு ஒரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன், வேதாந்து நீட் வாத்தி. அதில் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச் பண்ண போறேன். அதில் எல்லா பசங்களும் ஃபாலோ பண்ணலாம். இன்ஜினியரிங், மெடிக்கல், விஐடி, எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேஸ் ஒன்று தான்டா. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்லைட்ஸ்லாம் வேணும்னா, இந்த சேனலோட அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எல்லா செஷனுமே நான் அங்கே அப்டேட் பண்ணுவேன், நான் வரத்துக்கு முன்னாடி அங்கே சொல்லுவேன். ஸோ தட் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஜூனியர்ஸ், உங்க ஸ்கூல்ல 10th படிக்கிற பசங்க, 9th படிக்கிற பசங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தெரிக்க விடுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், see you in the next one. உங்களோட ஹோம்ஒர்க் என்சிஆர்டியில் நான் நடத்தினது வரைக்கும் எக்ஸசைஸ்லாம் முடிங்க. அண்ட் நான் என்சிஆர்டி சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ என்சிஆர்டிக்கும் சேனல் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ்க்குனே நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் மேத்ஸுக்கு, அதை போய் செக் பண்ணுங்க. வேதாந்து என்சிஆர்டி தமிழ்ல 11th and 12th, 9th and 10th இருக்கு. ஓகே, ஸோ டேக் கேர், ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா, லவ் யூ ஆல், see you, bye bye, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.